வணக்கம் மக்களே. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய இடங்கள் இருக்கு நம்ம பார்ப்பதற்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் திருப்பரப்பு அருவி. இப்போ நாம திருப்பரப்பு அருவியை பத்தி தான் நமக்கு பார்க்க போறோம். திருப்பரப்பு அருவியை தான் பார்க்க போறோம். என் கூட நீங்களும் பாருங்க. ஓகேவா? போலாமா? மக்களே, இப்போ நாம் திருப்பரப்பு அருவிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் இதோட ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நல்ல பசுமையான ஒரு இடத்துல மலையிலிருந்து அப்படியே அருவி கொட்டுது. பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க, நமக்கு அப்படியே பக்கத்துலேயே போவோம். நல்லா அழகாக இருக்குல்ல மக்களே பார்ப்பதற்கு. எனக்கும் அந்த அருவியை பார்த்ததுமே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. நீங்களும் வாங்க, பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சி, கேட்கும் அந்த அருவியோட சத்தம், அந்த தண்ணீர் சத்தம் காதுக்கு குளிர்ச்சி. அந்த அருவியிலே நாம் குளிக்கும்போது உடம்புக்கே குளிர்ச்சி மக்களே. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் நம்ம திருப்பரப்பு அருவி. நம்ம கன்னியாகுமரியில் தான் இருக்கு மக்களே. பார்த்தீர்களா எப்படி இருக்கிறது? தண்ணி அப்படியே மேலிருந்து கொட்டுது. இதை பார்ப்பதற்கு 2 கண்கள் பத்தாது, அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது மக்களே, பார்த்தீர்களா? பாருங்கள், சூப்பரில். நாங்கள் அன்னைக்கு போனது ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு, அதனால் அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க. இது சாட்டர்டே சண்டே போனால் செம கூட்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் போனப்போ சூப்பராக இருந்தது மக்களே. நீங்கள் திருப்பரப்பு பாலம் பார்த்துருக்கீங்களா? இதோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மக்களே. இதுதான் மக்களே திருப்பரப்பு பாலம். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த திருப்பரப்பு அருவி இருக்குல்ல, அருவிக்கும் மேலே நமக்கு கொஞ்சம் நடந்து வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் மக்களே. சூப்பராக இருக்குது. இங்கே நமக்கு குளிக்கலாம். அழகாக இருக்குல்ல மக்களே? சூப்பர். நீங்களும் ஒரு நாள் வாங்க. பார்த்தீங்களா மக்களே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல மக்களே? உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. நன்றி மக்களே.